ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மார்ச் 2026 மாத கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் நதிக்கரை கலங்கரை விளக்கம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் நதிக்கரை கலங்கரை விளக்கம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இந்தியாவோட முதல் நதிக்கரை கலங்கரை விளக்கம் நிறுவப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. மூன்றாவது கேள்வி, ஐநா சபையால் சாலை பாதுகாப்புக்கான உலகளாவிய சாம்பியனாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஐநா சபையால் சாலை பாதுகாப்புக்கான உலகளாவிய சாம்பியனாக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சச்சின் டெண்டுல்கர். நான்காவது கேள்வி, உலகின் முதல் தன்னாட்சி கப்பல் கட்டும் மற்றும் அமைப்பு மையம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? உலகின் முதல் தன்னாட்சி கப்பல் கட்டும் மற்றும் அமைப்பு மையம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாட்டின் மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, விஜயராம். ஆறாவது கேள்வி, பாரதியார் பற்றி தமிழக அரசு தொடங்கிய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பெயர் என்ன? பாரதியார் பற்றி தமிழக அரசு தொடங்கிய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார் இல்லம். ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ எங்கு திறக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, டெல்லி. எட்டாவது கேள்வி, விக்கோசாட் 1 என்னும் ஒரு சிறிய செயற்கைக்கோள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களால் உருவாக்கப்பட்டது? விக்கோசாட் 1 என்னும் ஒரு சிறிய செயற்கைக்கோள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களால் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவின் ஜீரோ பிரைஸ் எதனுடன் தொடர்புடையது? இந்தியாவின் ஜீரோ பிரைஸ் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுற்றுச்சூழல். பத்தாவது கேள்வி, உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படுவது எப்பொழுது? உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 3.
11வது கேள்வி, எம்பவ் ஹர் 1.0 திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது? எம்பவர் 1.0 திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 12வது கேள்வி, சர்வதேச சந்தால் மாநாடு எங்கு நடைபெற்றது? சர்வதேச சந்தால் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டார்ஜிலிங். 13வது கேள்வி, 2026 T20 உலக கோப்பையை வென்ற அணி எது? 2026 T20 உலக கோப்பையை வென்ற அணி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. 14வது கேள்வி, சர்வதேச மலேரியா மாநாடு எங்கு நடைபெற்றது? சர்வதேச மலேரியா மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, புதுடெல்லி. 15வது கேள்வி, நிதி நிலைமை குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? நிதி நிலைமை குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஒடிசா. 16வது கேள்வி, கற்றனை தூறும் அறிவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கற்றனை தூறும் அறிவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, சென்னை. 17வது கேள்வி, இவற்றில் எந்த அமைப்பு ஷைன் செயலியை அறிமுகப்படுத்தியது? இவற்றில் எந்த அமைப்பு ஷைன் செயலியை அறிமுகப்படுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் டி, இந்திய ரயில்வே. 18வது கேள்வி, பார்க்கின்சன் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான உலகின் முதல் ஸ்டெம் செல் சிகிச்சையை எந்த நாடு அங்கீகரித்துள்ளது? பார்க்கின்சன் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான உலகின் முதல் ஸ்டெம் செல் சிகிச்சையை எந்த நாடு அங்கீகரித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜப்பான். 19வது கேள்வி, சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை மார்ச் 10. 20வது கேள்வி, சுதர்சன் என்னும் AI கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு? சுதர்சன் என்னும் AI கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு? சரியான விடை ஆப்ஷன் சி, செபி. 21வது கேள்வி, லம்மிட்டியே என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்?
லம்மிட்டியே என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி சீஷெல்ஸ். 22வது கேள்வி, இவற்றில் எந்த மாநிலம் மத சுதந்திர மசோதாவை நிறைவேற்றியது? இவற்றில் எந்த மாநிலம் மத சுதந்திர மசோதாவை நிறைவேற்றியது? சரியான விடை ஆப்ஷன் டி சத்தீஸ்கர். 23வது கேள்வி, 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்த நாடு எது? 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்த நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 24வது கேள்வி, ரூப்குந்த் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரூப்குந்த ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். 25வது கேள்வி, ஷராவதி நீரேற்ற சேமிப்பு நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தால் முன்மொழியப்பட்டது? ஷராவதி நீரேற்ற சேமிப்பு நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தால் முன்மொழியப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி கர்நாடகா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த போர்ஷன்ல இருந்து வீடியோ போடலான்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.